என்ன பயங்கர யோசனை இருக்காப்ல இருக்கு. அப்படி என்னதான் பெருசா ஃபீல் பண்றீங்க? அட நீ வேற குமாரு, வயிற்றுச்சல ஏன் கிளப்புற? டைரக்டர் கொடுத்த ஒர்க்கை பத்தி நினைச்சேன், பயங்கரமா யோசிச்சேன். சார் எடுக்கிற 5 படத்துல ஒரு படத்துல உங்களை மறுபடியும் கோ டைரக்டர் ஆக்கிட்டாரா? அப்படி சொல்லியிருந்தாதான் பரவாயில்லையே. என்னதான் சொன்னாரு? உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன குமாரு, கம்பெனில தயாரிக்கிற 5 படத்துக்கும் ஆபீஸ் கணக்கு வழக்க நீ பாத்துக்கன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன சார், மறுபடியும் உங்க கையில காசு பணம் பொருள ஆரம்பிச்சிடும். காசு பணம் கையில பொருளும், ஆனா கணக்கு எனக்கு பிணக்காச்சே. எப்படித்தான் எழுத போறனோ தெரியல. ஆமா, மத்தது மட்டும் கிழிச்சிரியாக்கும். அப்ப என்னதான் பண்ண போறீங்க? அத பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்ப ஒரு கட்டிங் மட்டும் யோசனை பண்ணுங்க. நான் மறந்தாலும் நீங்க மறக்க மாட்டேங்கிறீங்க, ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. இப்ப என்ன பண்றதா உத்தேசம்? படம் தான், எப்படியும் ஒரு படமாவது பண்ணிடணும். துட்டு கொடுத்து நடிக்கிற ஆர்டிஸ்டுங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. நீ சொன்ன என்ஆர்ஐ பார்ட்டியை மட்டும் ரெடி பண்ணிட்டேனா நாம படத்தை பண்ணிடலாம். என்ஆர்ஐ பார்ட்டி பார்ட்டி பார்ட்டி. என்ன ராகம் இழுக்கிறீங்க? நாம அமெரிக்கா போயாவது அவங்களை மீட் பண்றோம். சுக்கரன் சார், இந்த இருக்கிற அமைஞ்சுக்கிற போறதுக்கே மட்டும் ஒருத்து இல்ல, இதுல வேற அமெரிக்கா போகணுமா? நீங்க கவலையே படாதீங்க சார், அவங்களே இங்க வருவாங்க. அப்படியா? அத பத்தி இன்னொரு நாளைக்கு டிஸ்கஷன் பண்ணுவோம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, பரத்து லொகேஷன் பார்க்கணும்னு சொன்னா நான் கிளம்பட்டா? சரி, இந்த கெட்டப் எனக்கு எப்படி இருக்கு? கெட்டப் சூப்பரா இருக்கு. இந்த கெட்டப்ப பார்த்தாவது பரத் எனக்கு செகண்ட் ஹீரோ ரோலாவது கொடுக்க மாட்டான்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். செகண்ட் ஹீரோவா? மெயின் ஹீரோ ரோலே உனக்கு தரலாம். அப்படியா சார்? அப்பா, உங்க வாய் முறுத்தம் பழிக்கட்டும் சார், நான் வரட்டா? அப்பாட, எப்படியோ இவன்ட்ட இருந்து தப்பிச்சாச்சு, கிளம்பிட வேண்டியதான். என்ன இவன் கழுவுற மீன்ல நழுவுற மீனாவே இருக்கானே, சிக்க மாட்டான் போல இருக்க. எப்பத்தான் அந்த என்ஆர்ஐ பார்ட்டி நம்ம கூட சிட்டிங் கொடுப்பானோ தெரியல.